أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان. தமிழக முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு சொற்பொழிவு நிகழ்ச்சிகளும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு நீட்சியாக இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற இருக்கிறது. அதனுடைய நீட்சியாக இப்பொழுது இந்த ஜீவா நகரில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சகோதரர் முகமது மாலிக் அவர்களும் சகோதரர் அசரப்தீன் பில்லவுசி அவர்களும் சகோதரர் முகமது ஹுசைன் அவர்களும் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற தலைப்பிலும் சமூகத்தை சீரழிக்கும் சினிமா என்கிற தலைப்பிலும் இதுதான் இஸ்லாம் என்கிற தலைப்பிலும் உரை நிகழ்த்த இருக்கிறாங்க. இது சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் உள்ளார்ந்து கவனித்து பயன்பெறுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டு இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்க உரையாக சகோதரர் முகமது மாலிக் அவர்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற தலைப்பில் உரை நிகழ்த்துவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பொதுக்கூட்டத்தில் எனக்கு தந்திருக்கக்கூடிய தலைப்பு வேற்றுமையில் ஒற்றுமை. வேற்றுமையில் ஒற்றுமை என்றால் என்ன? முஸ்லிம்களாகிய நமது நம்பிக்கைக்கும் நமது கலாச்சாரத்திற்கும் நமது வழிபாட்டு முறைக்கும் ஏனைய சமுதாயத்து மக்களுடைய நம்பிக்கைக்கும் கலாச்சாரத்திற்கும் வழிபாட்டு முறைகளுக்கும் வேற்றுமைகள் இருக்கிறது. முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் மத்தியில் வேற்றுமை இருந்த போதிலும் முஸ்லிம் அல்லாதவரோடு முஸ்லிம்கள் ஒற்றுமை மேற்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் பணிக்கிறது முஸ்லிம்களுக்கு. இதே கொள்கையை தான் இந்தியாவுடைய முதல் பிரதமராகிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் தனது டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற புத்தகத்துல இதே வார்த்தையை பதிவு செய்கிறார். இந்தியா என்ற நாடு என்பது பல்வேறு மொழி பேசக்கூடிய, பல்வேறு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய, பல்வேறு உணவு வழக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய, பல்வேறு தோற்றங்களை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய, வேற்றுமை கொண்ட மக்கள் வாழக்கூடிய நாடு. இந்த வேற்றுமை கொண்ட மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை நாங்கள் ஏற்படுத்துவோம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்ற வார்த்தையை ஜவஹர்லால் நேரு அவர்கள் டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற தனது புத்தகத்தில் பதிவு செய்கிறார். இது இஸ்லாத்தின் ஒரு கொள்கை. ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் பிற மதத்தோடு ஒற்றுமை கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தேவையானது மத சகிப்புத்தன்மை. அது இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு சொல்லித் தருகிறது. முஸ்லிம்களே, நீங்கள் பிற மக்களோடு, பிற நம்பிக்கை உள்ள பிற மதத்தவரோடு நீங்கள் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் பணிக்கிறது. அது என்னென்ன? உதாரணமாக குர்ஆனில் 2வது அத்தியாயம் 256வது வசனம். நான் சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாம் நீங்கள் குர்ஆனை பார்த்து கொள்ளலாம். இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, லா இக்ராஹ ஃபித்தீன்,
எனது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை. அசத்தியத்திலிருந்து சத்தியம் தெளிவாக்கப்பட்டு விட்டது. என் மார்க்கம் சத்திய மார்க்கம், அசத்தியம் எது சத்தியம் எது என்று என் மார்க்கம் விளக்கம் தருகிறது. அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை நாம் தெளிவுபடுத்தி விட்டோம். யார் சத்திய மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொண்டாரோ அவர் அருந்து போகாத பலமான கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார். ஆனால் லா இக்ரஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பாதுகாப்பு. ஆனால் லா இக்ரஹ ஃபித்தீன், நான் இந்த மார்க்கத்தை நிர்பந்திக்க மாட்டேன். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு தண்டனை என்று சொல்ல மாட்டேன், நிர்பந்திக்க மாட்டேன் உலகத்தில். அதே போல குர்ஆனில் இன்னொரு வசனம், முகமது நபி இடத்துல அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் மக்களிடத்தில் கூறுங்கள், இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கப்பட்ட சத்திய வேதம். நபியே நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்க, இந்த குர்ஆன் என்பது உமது இறைவனிடத்திலிருந்து இறக்கப்பட்ட சத்திய வேதம். ஃபமன் ஷால் மூமின் ஃபமன் ஷால் யக்ஃபுர், விரும்புகிறவர் இந்த சத்திய வேதமாகிய குர்ஆனை ஏற்றுக்கொள்ளட்டும். இது இறைவனுடைய வேதம் தான், இது சத்தியம் தான். விரும்பியவர் இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளட்டும், விரும்புவர் இந்த வேதத்தை நிராகரித்துக் கொள்ளட்டும். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஒன்று நிர்பந்திக்கல. பொதுவாக குர்ஆனுடைய வசனங்களுக்கு முஸ்லிம்களாகிய நாங்கள் முகமது நபியுடைய வழிகாட்டுதல் இருந்தால் நாங்கள் விளக்கத்தை பெறுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல். அத்தியுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். வ அத்தியுர் ரசூல், எனது ரசூலாகிய எனது தூதராகிய முகமதுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள்ங்கறான். அப்ப முஸ்லிம்களாகிய நாங்கள் குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதுக்கும் நாங்கள் கட்டுப்படுவோம். முகமது நபியுடைய எதுவெல்லாம் எங்களுக்கு ஏவி இருக்கிறாரோ அதற்கும் கட்டுப்படும். உதாரணமாக முஸ்லிம்கள் என்றால் எல்லாருக்கும் தெரியும், நாம் எல்லாம் தாடி வைத்திருப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல முஸ்லிம்கள் தாடி வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லல. முகமது நபி ஒரு தாடி வைத்திருந்தார்கள், தாடி வைக்கும்படி ஏவினார்கள். முஸ்லிம்கள் நாம் தாடி வைக்கிறோம். முகமது நபி அவர்கள் விருத்த சேதனம் செய்தார்கள், நாமளும் விருத்த சேதனம் செய்யணும். அப்ப முகமது நபி அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ, எதையெல்லாம் செய்து காட்டினார்களோ அதுவெல்லாம் முஸ்லிமுடைய வழிபாட்டு முறைகள், முஸ்லிமுடைய வழிகாட்டுதல். இப்ப அல்லாஹ் சொல்றான்ல, இந்த மார்க்கத்தை பிறர் மீது நீங்கள் நிர்பந்திக்க கூடாது, திணிக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு ஒரு முன்மாதிரியாக முகமது நபியுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் சான்று பார்க்கலாம். உதாரணமாக கொஞ்சம் நிப்பாட்டிவோமா? அப்ப கண்டிப்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிற மதத்தவர்கள் மீது நீங்கள் நிர்பந்திக்க கூடாது, வற்புறுத்தி திணிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வழிகாட்டுதலை முகமது நபியுடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சமயத்தில் முகமது நபி அவர்கள் தனது தோழர்களோடு ஒரு நெடும் பயணத்தை மேற்கொள்கிறார். நீண்ட பயணத்தினால பயணத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் களைப்பு ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதி, நிழல் பெறக்கூடிய மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதியை முகமது நபி பார்க்கிறார். உடனே தனது தோழர்கள் சொன்னார், தோழர்களே இந்த மரத்தின் நிழலில் கொஞ்சம் இளைப்பாருங்க, ஓய்வெடுத்து கொள்ளுங்க, பிறகு நான் பயணத்தை தொடரலாம் சொன்ன உடனே முகமது நபியுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு அந்த தோழர்கள்லாம் மரத்தின் நிழலில் போய் ஓய்வெடுக்கிறார். முகமது நபி அவர்களும் ஒரு மரத்தின் நிழலில் போய் ஓய்வெடுக்கிறாங்க, கொஞ்ச நேரம் படுக்கிறாங்க. முகமது நபி அவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கயவன் என்ன செய்யறானா, இந்த முஸ்லிமுடைய குழுவை பின்தொடர்ந்து வந்த ஒரு கயவன் என்ன செய்யறானா, கையில் வாளை எடுத்துக்கொண்டு உறங்கிக் கொண்டிருந்த முகமது நபியை எழுப்புறான். முகமது நபி எழுந்து பார்க்கிறாங்க, கையில வாளை எடுத்துக்கொண்டு முகமது நபியை மிரட்டும் துணியில், முகமதே என்னிடத்திலிருந்து உன்னை யார் காப்பாற்றுவார்? என்ன எதிர்பார்க்கிறானா, இவர்தான் அந்த குழுவுடைய தலைவர், இவரை மிரட்டி ஏதாவது ஆதாயம் பெறலான்னு சொல்லிட்டு முகமது நபியை மிரட்டுறான். முகமதே என்னிடத்திலிருந்து உன்னை யார் காப்பாற்றுவார்னு சொன்ன உடனே முகமது நபியா பயப்படுவாங்க. எழுந்தவன சொன்னாங்க, உன்னிடத்திலிருந்து என்னை காப்பாற்றுவான் அல்லாஹ் என்று சொன்ன உடனே அவன் பயந்துட்டான். இவரை மிரட்ட முடியாதவனுக்கு தெரிஞ்சு போச்சு, பயந்துட்டான். இப்ப அவனிடத்திருந்த வாளை முகமது நபி அவர்கள் பெற்றுக்கொண்டு அவனை நோக்கி நீட்டுறாங்க.
தன் தோழர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறாங்க. யார் இந்த தோழர்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்நபி அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களுக்கு இந்த நபி தங்கள் உயிரை விட மேலானவன் சொல்லி, தங்கள் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயத்தை ஒருத்தன் வாழ வச்சு மிரட்டி இருக்கிறான். இந்த காட்சியை பார்த்த முஸ்லிம்கள் அந்த கயவனை அடிக்க பாயிறாங்க. ஆனால் முகமது நபி அவர்கள் தன் தோழர்களை சமாதானப்படுத்துறாங்க. யாரும் தாக்கி விடாது, அமைதியா இருங்க. அவனிடத்துல பேசுறாங்க, நீ யார், எதுக்காக வந்த, உன் நிலைப்பாடு என்னன்னு கேட்கும் பொழுது அவன் சொல்றான், முகமது, நான் இஸ்லாமிய மார்க்கத்தை நான் ஏற்க மாட்டேன். முகமது, நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்க மாட்டேன். ஆனால் இப்போ நான் செஞ்ச தப்பு மாதிரி இனி ஒரு காலம் முஸ்லிம்களுக்கு நான் தொல்லை தர மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரெண்டு விஷயத்தை சொல்றான். நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்க போவதில்லை, ஆனால் முஸ்லிம்களுக்கு எந்த தொந்தரவும் நான் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே முகமது நபிகள் தன் தோழர்கள் சொன்னாங்க, இவரை சுதந்திரமாக அனுப்பிவிடுங்கள். சகோதரர்களே, இதுல ரெண்டு படிப்பினை இருக்குது. முதலாவது, இந்த முகமது நபி ஜனாதிபதி, ஆட்சியாளர். ஒரு ஆட்சியாளரை கொலை செய்வதற்கு கொலை முயற்சி செய்திருக்கிறான். அவனை பிடிச்சு விசாரிக்க வேண்டாம்? இப்ப நம்ம நாட்டுடைய பிரதமரையோ நம்ம நாட்டுடைய ஜனாதிபதியோ ஒருத்தன் கொல்ல முற்படுறான்னு சொன்னா அவனை சிறையில் அடைக்க மாட்டோம், அவனுக்கு தண்டனைகள் தர மாட்டோம். ஆனால் முகமது நபி அவர்கள் தன்னை கொல்ல வந்தவன், இந்த முகமது நபி தான் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறானா, இந்த முகமது நபிக்கு சகிப்புத்தன்மையே கிடையாது, முஸ்லிம் அல்லாத மக்கள் எல்லாம் கொல்ல வேண்டும் என்று போதித்திருக்கான். ஆனால் இந்த முகமது நபி அவர்களோ தன்னை கொல்ல வந்தவரை மன்னிக்கிறாங்க, இவரை சுதந்திரமாக விட்டுருங்க, இவரால் முஸ்லிம்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ரெண்டாவது, அவர் ஓப்பனா சொல்றாரு, நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்கிற. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்ல, இந்த மார்க்கத்தை நிர்பந்திக்க கூடாது, பிற மதத்தின் மீது நிர்பந்தித்து வற்புறுத்தி திணிக்க கூடாது. நபிகள் நாயகம் அவரை வற்புறுத்தல, அவன் அவன் வழியே நீ போயிட்டு வாப்பா, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாட்டாலும் பரவாயில்ல, நீ கிளம்புன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இது ஒரு சான்று. குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், முஸ்லிம்களை நபி இடத்துல சொல்றான், முகமது நபி அவர்களே, முஸ்லிம் அல்லாத மக்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், லக்கும் தீனுக்கும் வலியதீன். முஸ்லிம் அல்லாத மக்களை பார்த்து முகமது நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்களது மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. அதாவது உங்கள் மதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், நாங்கள் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம், எங்கள் மார்க்கம் எங்களுக்கு, நீங்க தொந்தரவு செய்யாதீங்க. எவ்வளவு அழகான வழிகாட்டுதல். இதே போல முகமது நபியை இவர் கொல்ல வந்தது மாதிரி இன்னொரு சம்பவம் முகமது நபியுடைய வாழ்க்கையில் நடக்குது. மக்காவில் இருந்து முகமது நபி அவர்கள் மதீனாவுக்கு போறாங்க. மதீனா என்பது முஸ்லிம்களின் செல்வாக்கு பெற்ற பகுதியாக இருக்கிறது, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. முகமது நபி அவர்கள் மதீனாவுக்கு போன உடனே மதீனா மக்கள் எல்லாம் முகமது நபியை ஜனாதிபதியா தேர்ந்தெடுத்தாங்க. முகமது நபி அவர்கள் மதீனாவுக்கு போற வரைக்கும் மதீனாவின் அதிகார பலம் என்பது யூத சமுதாயத்து கையில் இருந்தது, யூத மதத்துடைய கையில் தான் மதீனாவுடைய அதிகாரம் இருந்துச்சு. இப்ப முகமது நபி வந்த உடனே முகமது நபி மதீனாவின் ஆட்சி தலைவர் ஆயிட்டாரா. இதனால் யூத சமுதாயத்து மக்களுக்கு முகமது நபியின் மீது வஞ்சகம் இருந்து கொண்டே இருந்தது. இந்த முகமது வந்ததுக்கு பின்னால் நமது அதிகாரம் பறிக்கப்பட்டு விட்டது. முகமது நபியின் மீது பொறாமை, முகமது நபி வஞ்சம் இருந்து கொண்டே இருந்துச்சு. ஆனால் முகமது நபி அவர்களுக்கோ அந்த யூத சமுதாயத்து மக்கள் மீது எந்த வஞ்சகம் இல்லை, அவர்களுக்கு நட்பை விரும்பினார்கள். முகமது நபியுடைய அந்த சகிப்பு தன்மை தான் யூதர்களுக்கு சாதகம் அமைந்துவிட்டது. ஒரு நேரத்தில் யூத மதத்தை சார்ந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா, முகமது நபி இடத்துல நயவஞ்சகமாக பேசி, முகமதே நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. முகமது நபியவர்கள் நம்மளை அன்பை அழைக்கிறாங்க, நான் முஸ்லீமுடைய ஆன்மீக தலைவர், உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன் சொல்லல. அவரது நட்பை முகமது நபி விரும்பினாங்க. ஒரு யூத மதத்தை சார்ந்தவர் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. முகமது நபி அவர்கள் அவருடைய அன்பான வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவர் அன்பு அழைக்க நினைச்சிட்டு போறாங்க. ஆனால் அங்க என்ன நடந்தது, முகமது நபியை கொல்வதற்காக உணவில் விஷம் வைத்து கொடுக்கிறாங்க. பின்னாடி தெரிஞ்சுட்டு முகமது நபியை கொல்ல பார்த்தாங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல இந்த முகமது நபியுடைய தோழர்கள் அந்த விஷம் வைத்தவர்களை கொல்வதற்காக பாய்கிறார்கள். அங்கேயும் முகமது நபி தன்னை கொல்ல வந்தவர்கள்
தன்னை கொல்ல வந்தவன முகமது நபி மன்னிக்கிறாங்க, விட்டுருங்க விட்டுருங்க, அந்த இடத்தில் மன்னிச்சாங்க. மதீனாவில் இந்த யூதர்களுக்கு முஸ்லிம்கள் மீது இந்த வஞ்சகம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த வஞ்சகத்தை தணிக்க வேண்டும் என்பதற்காக முகமது நபி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மதீனாவில் இருக்கக்கூடிய யூத தலைவர்களை அழைத்து அவர்களிடத்தில் உடன்படிக்கை, நல்லிணக்க உடன்படிக்கை போறாங்க, ஒப்பந்தங்களை போடுறாங்க. என்ன ஒப்பந்தம்? மதீனாவுடைய ஆட்சி தலைவர் நானாக இருக்கிறேன், இருந்தாலும் முஸ்லிம்களாகி எங்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் இந்த மதீனா நகரத்தில் முஸ்லிம்களுக்கு எவ்வாறு மத சுதந்திரம் இருக்கிறதோ அதே போல மதீனாவின் சிறுபான்மை சமுதாயம் இருக்கக்கூடிய யூதர்களாகிய உங்களுக்கும் மத சுதந்திரம் உண்டு. நாங்க உங்களை ஒடுக்க மாட்டோம். இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமுதாயமாகிய யூதர்களுக்கும் மத சுதந்திரம் உண்டு. நீங்கள் உங்கள் ஆலயத்தை கட்டிக் கொள்ளுங்கள், உங்கள் வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளுங்கள், உங்கள் கலாச்சாரத்தை பின்பற்றுங்கள், நாங்கள் எந்த இடையூறும் செய்ய மாட்டோம். அது மட்டுமல்ல, முகமது நபி சொல்றாங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்களாகிய உங்களை தாக்குவதற்காக யாராவது படையெடுத்து வந்தால் முஸ்லிம்களாகிய நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக நிற்போம். யூதர்களே, உங்களை யாரேனும் தாக்க வந்தால் முஸ்லிம்களாகிய நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக நிற்போம். அதே போல முஸ்லிம்களாகிய எங்களுக்கு எதிராக யாரும் படையெடுத்து வந்தால் நீங்களும் வாங்க. முகமது நபி அவர்கள் ஒரு நாட்டை எப்படி கட்டமைக்கிறாங்க பாருங்க, நாட்டு மக்களுக்குள்ள எப்படி ஒற்றுமை ஏற்படுத்துறாங்க பாருங்க. இதைத்தான் விமர்சனமா வைப்பாங்க. முகமது நபி போர் செய்யலையா? முகமது நபி போர் செய்திருக்கிறாரு, குர்ஆனிலும் அல்லாஹ் போர் செய்ய சொல்லி இருக்கிறானே, இப்படி ஒரு குற்றச்சாட்டு. முகமது நபி அவர்கள் ஏன் போர் செய்தார்கள்? முகமது நபி அவர்கள் வலிய சென்று சண்டைக்கு போனார்களா? ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள். அப்படி எதுவுமே கிடையாது. மக்காவில் இருந்து அங்க எதிரிகள் துன்பம் தர்றாங்க, இங்க இருக்க வேண்டாம், நம்ம மதீனாவுக்கு போயிடுவோம் என்று மதீனாவுக்கு வந்துவிட்டார். முஸ்லீம்கள் மதீனாவில் இருக்காங்க. ஆனால் மக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறாமை, என்னடா முஸ்லீம்கள் மதீனாவுக்கு போயிட்டாங்களே, அவங்களை சும்மா விடக்கூடாது என்று சொல்லி மக்காவில் இருந்து படை திரட்டு மதீனாவுக்கு வர்றாங்க. இப்போ முகமது நபி அவர்கள் மதீனாவின் ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க. இப்போ மக்காவிலிருந்து படையெடுத்து வர்றாங்க, ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களை குழந்தைகளை எல்லாரையும் கருவறுக்க போறாங்க. இப்போ ஒரு ஆட்சி தலைவர் என்ன செய்யணும்? இப்போ பாகிஸ்தான் நாட்டுக்காரன் இந்தியாவின் மீது படை எடுக்கிறான், சைனாக்காரன் இந்தியாவின் மீது படை எடுக்கிறான். நம்ம நாட்டுடைய பிரதமர் என்ன செய்யணும்? ஜனாதிபதி என்ன செய்யணும்? ராணுவ தளபதி என்ன செய்யணும்? பாகிஸ்தானுக்கு எதிராக சைனாக்கு எதிராக போர் தொடுக்கணும். அப்ப தன் குடிமக்களை காக்க வேண்டிய இடத்துல முகமது நபி இருப்பதால் டிஃபென்ஸுக்காக, தற்பாதுகாப்புக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டை செய்தார்கள். நீங்கள் குர்ஆனை படித்து பாருங்கள். குர்ஆனில் எங்கெல்லாம் போர் செய்ய சொல்கிறதோ அந்த இடத்தில் எல்லாம் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவான்? உங்களிடத்தில் யார் சண்டைக்கு வருகிறாரோ அவரிடத்தில் சண்டை செய்யுங்கள். சமாதானத்தை சண்டைக்கு வரக்கூடிய உங்களிடத்தில் சமாதானமாகிவிட்டால் நீங்கள் சண்டை செய்யக்கூடாது என்று இருக்க. இந்த போர் என்பது ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளர் தான் போர் பிரகடனம் செய்யணும். இதை முஸ்லிம்கள் நாங்க ரொம்ப நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நாட்டில் போர் பிரகடனம் செய்வதாக இருந்தால் அந்த நாட்டின் ஆட்சி தலைவர், ஒன்று பிரதமரோ ஜனாதிபதியோ அல்லது மன்னரோ, அவருக்குத்தான் போர் தொடுக்கக்கூடிய போர் அறிவிப்பு செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு சண்டை செய்வது, தீவிரவாதத்தில் ஈடுபடுவதற்கு நபிகள் நாயகம் அனுமதியை தரவில்லை. வரலாற்றில் இப்படி சம்பவம் நடக்குது, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மக்காவில் இருக்கக்கூடிய எதிரிகள் மதீனாவின் மீது அடிக்கடி படை எடுத்துக்கொண்டே இருக்கிறார். முஸ்லிம்களுக்கு இடையூறு செய்வதற்காக சண்டைக்கு வந்துகிட்டே இருக்கிறார். ஆனால் இறைவனுடைய அருளால் முகமது நபி அவர்கள் சண்டைக்கு வந்த மதீனாவின் மீது போர் எடுத்து வந்தவர்களை எல்லாம் இறைவனுடைய அருளால் வெற்றி கொள்கிறார்கள். எதிரிகள் தோத்து கொண்டே போகிறார்கள். ஒரு கட்டத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த எதிரிகள் என்ன செய்யறாங்கன்னா, முகமது நபி இடத்துல ஒரு டிமாண்ட், நம்ம ஒரு ஒப்பந்தம் போடுவோம், ஹுதைபியாங்கிற இடத்துல வச்சு நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போடுவோம், நமக்குள்ள இந்த போர் வேண்டாம்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்துக்கு வருகிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த ஒப்பந்தம் நடைபெறக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்களுடைய கைகள் தான் ஓங்கி இருக்கிறது, முஸ்லிம்கள் தான் பலமாக இருக்கிறார்கள், மக்காவாசிகள் பலகீனமாகி விட்டார்கள். இருந்தாலும் மக்காவாசிகள் நமக்கு போர் வேண்டாம், சமாதானமா போவோம்னு சொன்ன உடனே அந்த உடன்படிக்கைக்கு நபிகள் நாயகம் உட்படுகிறார். அவங்க அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்றாங்கன்னா, எங்க மக்காவில் இப்ப நீங்க மதீனாவுக்கு போயிட்டீங்க, ஆனா இன்னும் மக்காவில் சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே வர்றாங்க, முஸ்லீம்களா மாறிக்கிட்டே இருக்காங்க.
அப்படி முஸ்லிம்களா மாறினவங்க உங்க மதீனாவுக்கு வந்துருவாங்க. இனி முஸ்லிமாக மக்காவில் யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு வந்தா மதீனாவில் நீங்கள் வைக்கக்கூடாது, மக்காவை அனுப்பிடணும். அப்பதானே சித்திரவதை பண்ண முடியும். இது முஸ்லிம்களுக்கு கசப்பாக இருந்தாலும் முகமது நபிகள் போரை விரும்பல. இது முஸ்லிம்களுக்கு ஒரு பாதிப்பு தான். மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அங்க சித்திரவதை ஏற்படும், இது ஒரு பாதிப்பு தான். ஆனாலும் ஒரு போர் நடக்காம இருக்குமே சொல்லிட்டு முகமது நபிகள் இந்த உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொண்டார்கள். இந்த உடன்படிக்கை போட்டதுக்கு பின்னாடி மக்காவில் புதிதாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் மதீனாவுக்கு வர்றாங்க. முகமது நபியால் ஒப்பந்தத்தை மீற முடியல, அவங்கள மறுக்காங்க. தயவு செய்து மதீனாவுக்கு வராதீங்க, நான் ஒப்பந்தம் போட்டுட்டேன், நான் அல்லாஹ்வின் தூதர், ஒப்பந்தத்தை நான் மீற முடியாது, தயவு செய்து நீங்க மதீனாவுக்கு வராதீங்க. ஆனா மதீனாவுக்கு வந்தா பாதுகாப்பா இருக்க. அப்ப மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் மதீனாவுக்கும் போக முடியல, மக்காவோட துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. வேற வழி இல்லாம இந்த மக்காவில் இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்ட மக்கள்லாம் கடற்கரை பகுதிக்கு போயிடுறாங்க. அங்க போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அவங்க ஒளிஞ்சு இருந்துகிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த மக்காவாசிகளுடைய வாணிப பயண குழுக்கள் போகல, அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க நபிகள் நாயகம் போர் வேண்டாம்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டு சமாதானப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்ப மக்கால இருந்து தப்பிச்சு போன ஒரு சிலர் அங்க ஒரு கூட்டம் உருவாகிட்டு வருது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மக்கால இருந்து வியாபாரத்துக்கு போகக்கூடிய கூட்டத்தை எல்லாம் இவங்க தாக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குழு உருவாகிட்டு இருக்கு. இந்த செய்தி முகமது நபி கேள்விப்பட்டவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? மிஸ்டர் ஹர்புன்னாங்க அவங்கள பார்த்து, இவர்கள் போர் மூட்டிகள்னாங்க, இங்க போற மூட்டி விடுற வேலையை பாக்குறாங்க. நான் இங்க ஒப்பந்தம் போட்டு போர் நடக்காம இருக்குன்னு பார்த்தா இப்படி மக்காவாசிகளை தாக்கிட்டு இருந்தாங்களா, மீண்டும் போர் உருவாகிருமே, இவங்க கூட இன்னும் கூட்டம் சேர்ந்து விட்டால் இன்னும் பிரச்சனை பெரியாயிரும் என்று சொல்லி முகமது நபிகள் கவலைப்பட்டார்கள். அப்ப அதனால ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளர் தான் போர் பிரகடனம் செய்ய முடியும். அது முஸ்லிம்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இது ஒரு விஷயமாச்சா. முகமது நபி அவர்கள் போர்க்களத்துக்கு போனால் கூட போரில் கலந்து கொண்ட முஸ்லிம்களுக்கு என்ன கட்டுக்கிறது தெரியுமா? முஸ்லிம்களே, உங்களிடத்தில் யார் ஆயுதம் ஏந்தி போருக்கு வருகிறாரோ அவரோடு மட்டும் சண்டை செய்யுங்கள். பெண்களை தாக்கக்கூடாது, குழந்தைகளை தாக்கக்கூடாது, பிற மத குருமார்களை தாக்கக்கூடாது, பிற மதத்துடைய வழிபாட்டு தலங்களை தாக்கக்கூடாது சொல்லி கூட்டு போவாங்க. ஏன் முகமது இந்த அளவுக்கு பயப்படுறாங்க? ஒரு உயிரை கொல்றதுக்கு எதிரிகள் வர்றாங்க. தன் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை குழந்தைகளை காப்பாற்ற, உயிரை காப்பாற்ற வேற வழி இல்லைங்கிறதுனால அல்லாஹ் அனுமதி கொடுத்ததுனால தங்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக போர் செய்யறாங்க. ஆனால் போருக்கு வராத ஒரு உயிர் கூட கொல்லப்படக்கூடாது என்பதுல முகமது நபி இவ்வளவு கவனமா இருந்தாங்களே. என்ன காரணம்? என்ன காரணம்னா, குரானில் அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். என்னன்னு சொல்லி அல்லாஹ் குரான்ல சொல்றான், ஒரு உயிரை, ஒரு மனிதனை அநியாயமாக யாராவது கொலை செய்வாரேயானால் அவர் உலகத்தில் வாழும் எல்லா மனிதனையும் கொலை செய்தவனை போல அல்லாஹ் குரானை சொல்லி இருக்கிறான். ஒரு மனிதனை அவன் ஒரு கொலை தான் பண்ணியிருக்கான். ஒரு மனிதனை அநியாயமாக யாராவது கொலை செய்வானேயானால் அவன் உலகத்தில் வாழக்கூடிய, இன்னைக்கு உலகத்துல 800 கோடிக்கு மேல மக்கள் வாழ்றாங்க. அல்லாஹ் சொல்றான், நீ ஒரு கொலையா பண்ண, நான் அப்படி பார்க்க மாட்டேன். யாராவது ஒரு கொலை, ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்தால் அவன் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதனையும் கொலை செய்தவனை போல அல்லாஹ் சொல்லி வச்சிருக்கான். அதனால தான் முகமது நபிக்கு பயம். ஒரு உயிர் அப்பாவி, ஒரு சாமியார் கொல்லப்பட்டக்கூடாது, ஒரு பெண் கொல்லப்பட்டக்கூடாது, போருக்கு வராத ஒருத்தன் கொல்லப்பட்டக்கூடாது. முகமது அந்த அளவுக்கு பயந்திருக்கான். இந்த வசனத்தை சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஒமன் அஹியாக பக அன்னமா அஹியன்னாஸ ஜமியா. ஒரு உயிரை யாராவது வாழச் செய்தால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு மனிதனை யாராவது வாழச் செய்தால் அவன் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதனையும் வாழச் செய்தனை போல. ஒரு மனிதனை நீ வாழ வச்சுட்ட, ஒரு மனிதனை நீ பாதுகாத்துட்டன்னு சொன்னா உலகத்தில் வாழக்கூடிய 800 கோடி மக்களையும் நீ பாதுகாத்ததை போலன்னு அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களே, இன்னைக்கு தமிழகம் மட்டுமல்ல, பக்கத்துல சிலோனா இருக்கட்டும், உலகத்தின் எந்த பகுதியா இருக்கட்டும், ஒரு இடத்துல இயற்கை பேரிடர் ஏற்படுகிறது, புயல், வெள்ளம், சுனாமி ஏற்பட்ட என்று சொன்னால் இன்னைக்கு எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஒரு இடத்துல இயற்கை பேரிடர் ஏற்பட்டிருக்கு, மக்கள் உயிர் பறி போகிறது, மக்கள் தவித்துக் கொண்டிருக்கான்னு சொன்னா அந்த இடத்துக்கு முஸ்லிம்கள் கூட்டம் கூட்டமாக போய் பணிவிடை செய்கிறார்களே, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் உதவிகள் செய்யறாங்களே. என்ன காரணம்?
அல்லாஹ் குர்ஆன் சொல்லியிருக்கான், நீ ஒரு உயிரை காப்பாத்திட்டேன்னு சொன்னா நீ உலகத்தில் வாழக்கூடிய எல்லாரையும் காப்பாற்றின்னு போல சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காக போறோம். அல்லாஹ் சொல்லியிருக்கான், பள்ளிவாசல் உங்களுக்கு தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் பள்ளிவாசலுக்கு போயிருங்க சொன்னனால தான் முஸ்லீம் நாம எல்லாரும் பள்ளிவாசல் போறோம். ஒரு இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களை காப்பாற்ற போங்கன்னு அல்லாஹ் சொன்னதுனால, உயிரை காப்பாற்ற போங்க சொன்னதுனால தான் முஸ்லீம்கள் எல்லாரும் அங்க போறோம். முஸ்லீம்கள் விளம்பரத்துக்காக போவதில்லை, அரசியலுக்காக போவதில்லை. எங்க அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கான், ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டால் உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றுறது போல அந்த தூய எண்ணத்தோடு முஸ்லீம்கள் இன்னைக்கு வரைக்கும் பணி செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எப்படிப்பட்டோன்னு சொன்னா, முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாத மக்களோடு நண்பர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் உங்க மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, அவர்கள் சிலை வழிபாடு செய்யலாம், அனாச்சாரங்களை செய்யலாம், ஆனால் அவர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள், அவரோட நட்பாக இருங்கள் சொல்லிதான் அல்லாஹ் நமக்கு படிக்கிறான். குர்ஆன்ல ஒரு இடத்துல முகமது நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நன்மையும் தீமையும் சமமாக. திருக்குறள் ஒன்று வரும்ல, இன்னா செய்தார் ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்துவிடு. உனக்கு ஒருத்தன் தீமை செய்யறான்னு சொன்னா அவன் வெட்கப்படுற மாதிரி அவனுக்கு நீ திரும்ப நன்மையை செஞ்சிருன்னு சொல்லி திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே நன்மையும் தீமையும் சமமாகாது, எனவே நன்மையை கொண்டே தீமையை தடுப்பீராக, நன்மையை கொண்டு தீமையை தடுப்பீராக, இதனால் உமது எதிரி கூட உமக்கு நண்பராகி விடுவாருங்கிறான். முகமது நபிக்கு முஸ்லிம்கள் யாரும் எதிரி கிடையாது, முஸ்லிம்கள் தான் தங்கள் உயிரை விட மேலாக மதிச்சுக்கிட்டு இருக்காங்க. முகமது நபிக்கு எதிரியா இருப்பவர்கள் பிற மதத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், முகமது நபியே உங்களுக்கு எதிரியா இருக்கிறவங்கள எதிரியா வைக்காதீங்க, எதிர்ப்ப பகையை வளர்க்காதீங்க, அந்த எதிரிகளுக்கு நன்மை செய்து அந்த எதிரிகளை உங்கள் நண்பர்களாக மாற்றுங்கள். முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் அல்லாத மக்கள் நண்பர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள், அவங்க உள்ளத்தை ஈர்க்கும்படி செய்து நன்மையை செய்து அவர்களை நண்பர்களாக்கி கொள்ளுங்கள்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். முகமது நபிக்கு முன்னாடி ஒரு இறைத்தூதர், யூசுப்னு சொல்லக்கூடிய ஒரு இறைத்தூதர் வாழ்ந்தார் எகிப்து நாட்டில். அவர் செய்யாத ஒரு குற்றத்திற்கு அபாண்டமாக பழியை சுமத்தி அவரை சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. அவருடைய வரலாற்று சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஹ்சனல் கசஸ். இந்த யூசுப் நபிய வரலாறு இருக்கு, அஹ்சனல் கசஸ், இது ஒரு அழகான வரலாறு. இந்த யூசுப் நபிய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு அழகான படிப்பினை இருக்குன்னு சொல்றான். அந்த யூசுப் நபி அவர்கள் சிறைச்சாலையில் செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அப்ப யூசுப் நபியோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத 2 பேரும் யூசுப் நபியோடு அடைக்கப்பட்டிருக்காங்க. அந்த சிறையில உள்ளவங்களை பார்த்து யூசுப் நபி எப்படி அழைத்தா தெரியுமா, யா சாஹிபை சிஜ்ஜின், என் சிறை நண்பர்களேன்னு அழைத்தார். ஒரு இறை தூதர் ஒரு முஸ்லீம் அல்லாதவரை தனக்கு நண்பருங்கிறார். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், முகமது உங்களுக்கு எதிரியாக யாரா இருந்தால் அவரை எதிரியா வைக்காத, அவர்களுக்கு நீங்க நன்மையை செய்யுங்க, அவருக்கு நன்மையை செய்து அந்த எதிரியை உங்கள் நண்பராக நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கன்னு அல்லாஹ் பணித்திருக்கிறார். மக்காவில் தான் முஸ்லிமுடைய புனித தலம் காபா இருக்கு, மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கு. அந்த மஸ்ஜிதுல் ஹராம் இருந்து அந்த புனித பள்ளி வாசல் இருந்து மக்கா வாசிகள் என்ன செய்யறாங்கன்னா முஸ்லிம்களை வெளியேற்றிடுறாங்க. அதனால தான் மதீனாவுக்கு போயிட்டாங்க முஸ்லிம்கள். இது முஸ்லிம்களுக்கு ஒரு ரணமாகவே இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய புனித பள்ளிவாசலை விட்டு இந்த பாவிகள் நம்மளை வெளியாக்கிட்டாங்கன்னு சொல்லி முஸ்லிம்களுக்கு ரொம்ப ரணமாக இருந்துச்சு. இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல வசனம் சொல்றான், புனித பள்ளி வாசலை விட்டு உங்களை வெளியாக்கினாங்கல்ல, அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பானது அந்த எதிரிகள் மீது நீங்கள் வரம்பு மீறும்படி செய்திட வேண்டாம்ங்கிறான். உங்களை பள்ளி வாசல் விட்டு விரட்டினது தப்புதான்ப்பா, தப்பு பண்ணிருக்காங்க, ஆனா இதுக்காக அவர்கள் மீது நீங்க வரம்பு மீறாதீங்க, இங்க இருந்து அவங்கள்ட்ட போய் சண்டைக்கு போயிடாதீங்க, சகிச்சு கொள்ளுங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், உங்களை பள்ளி வாசல் விட்டு விரட்டினாங்கல்ல, உங்க உரிமையை பறிச்சாங்கல்ல, அவங்ககிட்ட நீங்க எப்படி நடந்து கொள்ளுங்க. வத்தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ் வல் உதுவான். அல்லாஹ் சொல்றான், நன்மையான காரியத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள் முஸ்லிம்களே. அந்த முஸ்லிம் அல்லாத மக்களோடு வத்தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான காரியங்களில் அவர்களோடு சேர்ந்து நீங்க ஒருவருக்கு ஒரு உதவி கொள்ளுங்கள். யார்? அந்த மக்காவில் இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு. வலா தஆவனு அலல் பிர்ரி, பாவமான காரியத்தில் அவங்க ஏதாவது பாவமான காரியத்தை செய்தால் அதில் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளாதீங்கள்.
அப்ப இப்படிப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாம். எல்லாரிடத்திலும் மத நல்லிணக்கத்தோடு சகிப்புத்தன்மையோடு இருக்குமாறு தான் அல்லாஹ்வின் மார்க்கம் எங்களை பணித்திருக்கிறது. முஸ்லிம் அல்லாத மக்கள் கூட நன்றாக தெரிந்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய தலையாய கடமைகள் 5, அதில் ஒன்று ஜக்காத். முஸ்லிமாக இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர்கள் தங்களது செல்வத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஜக்காத் நிதியா டாக்ஸ் கட்டணும். அல்லாஹ் குர்ஆன்ல யாருக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கும் சொல்லி அல்லாஹ் பட்டியல் போடுறான். அது அல்லாஹ் சொல்றான், முஸ்லிம் செல்வந்தர்கள் தங்களுடைய ஜக்காத்து நீ யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், யாசிப்பவர்கள், ஏழைகள், அடிமைகளாக இருப்பவர்கள், சிறைப்பட்டவர்கள், கடனாளிகள் சொல்லி 8 பேர் லிஸ்ட் போடுறான். அந்த 8 பேர்ல அல்லாஹ் யார சொல்றான்னா, முஅல்லஃபதி குலூபுக்கும், உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள். முஸ்லிம்கிட்ட சொல்றான், முஸ்லிம் செல்வந்தர்களே, நீங்கள் ஜக்காத்தை முஸ்லிம் அல்லாத மக்களிடத்தில் கொடுத்து அவருடைய அன்பை, அவருடைய உள்ளத்தை உங்கள் பக்கமாக நீங்கள் ஈருங்கள். அவரிடத்தில் அன்பை, நட்பை ஏற்படுத்துவதற்காக உங்கள் ஜக்காத்து நிதியை கொடுங்கிற அல்லாஹ். இன்னைக்கு வழக்கத்துல முஸ்லீம் ஹிந்துக்கு தானம் செய்வான், ஒரு ஹிந்து முஸ்லீமுக்கு தானம் செய்வாங்க, ஒரு கிறிஸ்தவருக்கு தானம் செய்வோம். இது தனிப்பட்ட முறையில் செய்யறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இது கடமையாக முஸ்லீம் சொல்கிறது. முஸ்லீம்களே முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு தர்மமாக கொடுத்து அவர்களுக்கு நட்பை பெறுங்கள், அன்பை பெறுங்கள் சொல்லி இஸ்லாம் கற்றுத்தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்துல்லாஹ் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவர் தனது வீட்டுக்கு வர்றார். வீட்டில் வந்தா அவர் வீட்டில் உணவு பொருள் இருக்கு. அவர் தன் குடும்பத்தாட்ட சொல்றாரு, நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு யூத மதத்துக்காரங்க இருக்கிறாங்களா, அவங்களுக்கு இதை கொடுத்துருங்கிற. அப்ப குடும்பத்தாருக்கு ஏன் இப்படி சொல்றீங்க? அப்ப அப்துல்லாஹ் இப்னு அம்ர் சொன்னார், நான் இப்போதான் முகமது நபியிடத்தில் உபதேசத்தை கேட்டு வந்தேன். முகமது நபி என்னிடத்தில் சொன்னார்கள், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தாலும் சரி, அவருக்கும் நீங்கள் உண்ண கொடுங்கள், அவரை அரவணைத்துக் கொள்ளுங்கள். முகமது நபி சொன்னாரு. இந்த முகமது நபி தான் சகிப்புத்தன்மை ஏற்றவர், தீவிரவாதத்தை போதித்தவர், இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய தீவிரவாதிகிற சித்தாந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான். முகமது நபி இடத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் உதவி கேட்டாலும் தாராளமாக தர்மம் செய்யக்கூடியவர்கள் தான் முகமது நபி அவர்கள் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, முகமது நபி அவர்கள் மதீனாவுடைய ஆட்சி தலைவராக இருந்த பொழுது அங்கே நடைபெறக்கூடிய வழக்குகளுக்கெல்லாம் தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்துல முகமது நபி இருந்தார்கள். முஸ்லிம்கள் பெரும்பான்மை சமுதாயம், யூத மதத்தவர்கள் சிறுபான்மை சமுதாயம். முஸ்லிம்கள் யூதர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் முகமது நபி வந்திருக்கிறது. வரலாற்றில் நாம் பார்க்கிறோம், முகமது நபி அவர்கள் விசாரணை நடத்தி யூதர்கள் பக்கம் சான்றுகள் இருந்தால் யூதர்களுக்கு சாதகமாக, முஸ்லிம்களுக்கு எதிராக யூதர்களுக்கு சாதகமாக முகமது நபிகள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். ஒரு பிரச்சனை ஏற்படுது, முஸ்லிம்களுக்கும் ஹிந்துக்கும் சண்டை, பிரச்சனை ஏற்படுகிறது. நம்மெல்லாம் முஸ்லிம்கள் கூட தான் நிக்கணும், நம்மெல்லாம் ஹிந்துக்கள், நம்ம ஹிந்துக்கள் கூட தான் நிக்கணும். இது தவறு. நான் முஸ்லிமா இருக்கிறேன், நான் ஹிந்துவா இருக்கிறேன், நான் யாரா இருக்கிறேன்? நியாயம் யார் பக்கத்துல, உண்மை யார் பக்கத்துல, பாதிக்கப்பட்டவன் யார், அவனுக்கு நாம நிக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அது மட்டுமல்ல, முகமது நபி அவர்கள் ஜனாதிபதியா இருந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. சகோதரர், இன்னைக்கு 2025 ஆண்டு, நாமெல்லாம் நாகரிகத்தின் உச்சியில் இருக்கிறதாக, டிஜிட்டல் யுகத்தில் இருக்கிறதா நம்ம சொல்லிக் கொண்டோம். ஆனாலும் இன்றைக்கும் கூட நம்ம தமிழ்நாடு உட்பட தீர்க்கப்பட முடியாத பெரிய பிரச்சனையாக இருப்பது தீண்டாமை கொடுமை. இன்னும் தமிழகத்தில் பல பகுதிகளில் பட்டியல் சமுதாயத்து மக்கள், இவரெல்லாம் தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லிக் கொண்டு பட்டியல் சமுதாயத்து மக்கள் எங்கள் தெருவுக்குள்ள நுழையக்கூடாது. குறிப்பாக பட்டியல் சமுதாயத்தில் யாராவது இறந்து விட்டால் அவருடைய பிரேதங்களை எங்கள் தெருவுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தீண்டாமை தடுப்பு சுவர் கட்டி வச்சிருக்காங்க. மக்கள் நடமாடக்கூடிய பாதையில் பட்டியல் இனத்து சமுதாயத்து மக்கள் எங்க தெருவுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தடுப்பு சுவர் கட்டி வச்சிருக்காங்க. ஆனால் முகமதுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம். முகமது நபி அவர்கள் மதீனாவின் ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. தனது தோழரோட ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க முகமது நபி அவர்கள். அப்ப யூத மதத்தை சார்ந்த ஒருவருடைய பிரேதத்தை தூக்கிட்டு போறாங்க. இறுதி ஊர்வலமாக ஒரு பிரேதம் போய் அதுவரை அமர்ந்த இந்த முகமது நபி அவர்கள் அந்த பிரேதத்தை பார்த்தோன்னே எழுந்து நிற்கிறாங்க. ஏழம் போச்சு சொன்னா எழுந்து நிற்கிறோம். முகமது நபிகள் எழுந்து நிற்கிறாங்க. இந்த காட்சி பார்த்துக்கிட்டு முகமது நபி கூட இருந்த தோழர் ஒருத்தர் சொன்னாரு,
முகமது நபி அவர்களே, இது முஸ்லீமுடைய பிரேதம் கிடையாது, ஒரு யூத மதத்துக்காருடைய பிரேதம் தான். முகமது நபிகள் சொன்னாங்க, அது யூதருடைய பிரேதம் என்று தெரிந்துதானே நான் எழுந்து நிற்கிறேன், நீங்களும் எழுந்து நில்லுங்கன்னா. முகமது நபிகள் கட்டளையிட்டார் முஸ்லிம்களுக்கு, இறந்து போன ஒரு முஸ்லீமோ அல்லது எந்த மதத்தை சார்ந்தவரோ ஒரு பிரேதம் உங்களை கடந்து செல்லுமே ஆனால் உங்கள் கண் பார்வை விட்டு மறையும் வரை நீங்கள் எழுந்து நில்லுங்கள் என்று முகமது நபி அவர்கள் சொன்னார். வாழும் போது மட்டுமல்ல, இறந்து போன பிற சமுதாயத்து மக்கள் மீதும் அன்புள்ளவர்களாக மரியாதை செலுத்தக்கூடியவர்களாக முகமது நபி அவர்கள் இருந்திருக்காங்க. முகமது நபி அவர்கள் அவங்களுடைய ஆட்சி காலம் மதீனாவில் முகமது நபி பொறுப்புக்கு வந்த ஆரம்ப காலத்துல கடுமையான பஞ்சம் இருந்துச்சு, மக்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஆனால் முகமது நபியுடைய சிறந்த நிர்வாக திறமையின் காரணமாக முகமது நபியுடைய ஆட்சியில செல்வ கொழிப்பு ஏற்படுகிறது, அரசு கருவூலத்துல செல்வம் கூடுது. அப்பதான் முகமது நபி ஒரு டிக்ளேர் பண்ணாங்க தன் குடிமக்களை பார்த்து, எனது அரசாட்சியில் இருக்கக்கூடிய குடிமக்களில் யாராவது சொத்தை விட்டுவிட்டு மரணித்தால், எப்படிப்பட்ட அறிவு பாருங்க, என் குடிமக்களில் யாராவது சொத்தை வைத்துவிட்டு மரணித்தால் அந்த சொத்தானது அவரது வாரிசுகளை சேரும், அரசாங்கம் நான் ஒன்றும் கை வைக்க மாட்டோம். யாராவது சொத்தை வச்சுட்டு இறந்து போயிட்டானா அந்த சொத்தை வாரிசுகள் எடுத்துக்கொள்ளுங்கப்பா, அரசாங்கத்துக்கு வேண்டாம். அதே நேரத்தில் என் குடிமக்களில் யாராவது கடன் வைத்து அந்த கடனை அடைக்க முடியாமல் இறந்து விட்டால் அந்த கடனை அடைப்பது எனது அரசாங்கத்தின் பொறுப்புன்னாங்க. அவருடைய வாரிசு அடைக்கும் சொல்ல, ஏன்னா அந்த அளவுக்கு செல்வம் கொழிப்பா இருந்தது அரசு கருவூலத்துல. என் குடிமக்களில் யாராவது கடன் வைத்து விட்டு இறந்தால் அந்த கடனை அடைப்பது எனது அரசாங்கத்தின் பொறுப்புன்னாங்க. அதே நேரத்தில் முகமது இன்னொரு அறிவிப்பு செய்தார்கள், இந்த கஜானா அரசு கருவூலம் செல்வம் கொழிக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நான் வாரி வாரி வழங்கக்கூடிய இந்த அரசு கருவூலத்தில் இருந்து செல்வத்தை எடுப்பது, ஒரு நயா பைசா எடுப்பது எனக்கு தடை செய்யப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் எனக்கு தடை செய்யப்பட்டது, என் மனைவி என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்தாருக்கு தடை செய்யப்பட்டது, என் சந்ததியினருக்கும் அது தடை செய்யப்பட்டது. நாங்கள் யாருமே அரசு கருவூலத்தை போட மாட்டோம் என்று சொன்னாங்க. முகமது நபி அவர்கள் மதீனாவின் ஜனாதிபதி மரணிக்கும் வரை குடிசை வீட்டில் வாழ்ந்து விட்டு இருந்தார், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தார். மக்களுக்கெல்லாம் முஸ்லிம்கள் யூதர்கள் எல்லா மதத்துக்காரர்களுக்கும் அரசு கருவூலத்தில் அள்ளி அள்ளி கொடுத்து விட்டு இந்த முகமது நபி அவர்கள் தானும் தனது மனைவி பிள்ளைகளும் பசி பட்னியோடு இருக்கும் அளவுக்கு தான். முகமது நபி அவர்கள் மரணிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிறோம். தனது கவச ஆடையை ஒரு யூத மதத்துக்காரர்கிட்ட போய் அடமானம் வச்சு கடன் வாங்குற, என்ன கடன், தங்கம் வெள்ளி இல்ல, தனது கவச ஆடையை அடமானமாக கொடுத்து சில கைப்பிடி கோதுமை கடனை வாங்கியிருக்கிறாங்க முகமது மரணிக்கும் பொழுது. அப்ப யோசிச்சு பாருங்க, முகமது நபி தான் ஆட்சி தலைவர், இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகிறது. அவர் ஆட்சி கீழே இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை சமுதாயமான யூத மதத்தை சார்ந்தவர், அவரை செழிப்பா வச்சிருக்கிறாரு, அவர் கடன் கொடுக்கிறாருங்க ஜனாதிபதிக்கு. அப்ப சிறுபான்மை சமுதாயத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு முகமது நபி இடத்தில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது, படிப்பினை பெறுவீர்களா? சரி, இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நான் சொன்னதெல்லாம் உண்மையிலே குரான்ல இருக்கா, முகமதுடைய வாழ்க்கையில இருக்கான்னு சொல்லி எல்லாரும் படிச்சு பாருங்க. இன்னைக்கும் முஸ்லிம் வெறுப்போடு சில இயக்கங்கள் செயல்படுது. முஸ்லிம்கள் அழிக்கணும், முஸ்லிம்களை ஒடுக்கணுங்கிற எண்ணத்துல சில இயக்கங்கள் இருக்கு. நான் அவங்க இடத்துல சொல்றேன், நான் சொன்னது நீங்க கேட்க வேண்டாம், குரானை எடுத்து முழுமையாக நீங்கள் படிங்க. முகமது நபி அவர்கள் சொன்னதை எடுத்து படிங்க. குரானையும் ஹதீஸையும் நீங்க முழுமையாக படித்து விடுவீர்களே, ஆனால் உண்மையிலே குரான் என்பது பிற சமுதாயத்து மக்களோடு நல்லிணக்கமாக தான் இருக்க சொல்லுது. முகமது நபியுடைய வாழ்க்கையில் இருந்தும் முகமது நபி அவர்கள் பிற மதத்தவர்களோடு நல்லிணக்கத்தை தான் பேணி இருக்காங்கிற உண்மை உங்களுக்கு தெரியும். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், உங்க இயக்கத்தை வளர்க்கணுங்கிற நீங்க உண்மையாளர்களாக இருந்தால், நீங்கள் நேர்மையாளர்களாக இருந்தால், நான் சவால் விடுகிறேன், நீங்கள் முழு குரானையும் படித்து விட்டு முகமதுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் படித்து விட்டு உண்மையை தெரிந்ததுக்கு பின்னாடி உங்க மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, இஸ்லாத்துல தீவிரவாதம் இல்ல, முகமது நபியும் பிற மதத்தோட அன்பா தான் இருக்க சொல்லியிருக்காங்க, ஆனாலும் முஸ்லீம்களை நம்ம கருவறுக்கணும், முஸ்லீம்களை அழிக்கணும், எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுங்க. வருவாங்களா? ஒருத்தர் வருவாரா? உண்மையை சொல்லி அடைத்தால் வரலாம், பொய்யை சொல்லி அடைக்கலாம். அது நேர்மையா? சரி, அதை விட்டுருங்க. இஸ்லாமிய வெறுப்பு பேசக்கூடியவர்கள் உங்க கடவுளுக்காக, உங்க மதத்தோடைய நன்மைக்காகத்தானே முஸ்லீம் வெறுப்பை நீங்க கையெடுக்கீங்க. நம்ம மதம் பாதுகாக்கப்படணும்னா முஸ்லீம்கள் அழிக்கப்படணும், முஸ்லீம்கள் ஒடுக்கப்பட்டாதான் நம்ம நல்லா இருப்போம் நீங்க நினைக்கிறீங்களா?
அப்ப முழு குரானையும் ஹதீஸையும் படித்து விட்டு நீங்க உங்க கடவுள்கிட்ட வேண்டுங்க, கடவுளே குரான்ல அப்படி ஒன்றும் தீவிரவாதம் சொல்லப்படல, முஸ்லீம்களும் அந்த மாதிரி இல்லை, ஆனாலும் உன் மதத்தை காப்பாத்துறதுக்காக நான் முஸ்லீம் மீது நான் வன்முறையை நான் கையில் எடுக்கிறேன் என்று வேண்டுனா அவங்க மதத்தை சார்ந்தவரே பதில் சொல்லுவாங்க, கடவுள் ஒன்றை தாண்டா தண்டிப்பாரு, அன்பே உருவானவர், நீதிக்காக நேர்மைக்காக துணை இருக்க ஒரு கடவுள், அவர் இதையா சொன்னாருமா. அப்ப சகோதரர்களே, ஒரு மனிதன் தன் மதத்தை பாதுகாக்க வேண்டும், தன் மதத்தை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் என்றால் அவனுக்கு அதற்கான உரிமை உண்டு, அதற்கான சுதந்திரம் உண்டு. ஒருத்தன் தன் மதத்தை பாதுகாக்கணும், தன் மதத்தை வளர்க்கணும் சொன்னா என்ன செய்யணும்? தன் மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யணும், தன் மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை பிரச்சாரம் செய்யணும், அவர் மதத்தில் உள்ளவங்களுக்கு பிற மதத்தில் பிரச்சாரம் செய்யணும், எல்லா மக்களுக்கும் தொண்டு செய்யணும். அப்பதான் எல்லாரும் இந்த மதத்தின் மீது கவரப்படுவாங்க. இல்லைங்க, என் மதத்துடைய கருத்துக்களை சொன்னாலாம் பிறர் ஈர்க்கப்பட மாட்டாங்க, என் மதம் பாதுகாக்கப்படாது, அப்படிப்பட்ட கருத்து என் மதத்துல இல்ல, நான் வன்முறையை கையில் எடுத்து பிற மதத்துல கொண்டாதான் என் மதம் பாதுகாக்கப்படும் சொல்றதா இருந்தா அவங்க மதத்தை சார்ந்தே சொல்லுவாங்க, நீ எங்க சாமிய எங்க மதத்தை நீ ரொம்ப கேவலப்படுத்துறதான்னு சொல்லுவாங்க. அதனால் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மார்க்கமான இஸ்லாமானது கொள்கையில் முஸ்லிம்களை உறுதியாக இருக்கும்படி சொல்கிறது. வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் வாழ வேண்டும். அதே நேரத்தில் முஸ்லிம் அல்லாத மக்களோடு நீங்கள் நட்பை தான் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அவர்கள் உங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவரிடத்தில் பகைமை காட்டக்கூடாது, வேற்றுமையில் நீங்கள் ஒற்றுமை பேண வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு பணிக்கிறது. முஸ்லிம்களாகிய நாமும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கோம். ஒருவேளை இந்த இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட இந்த செய்திகளுக்கு மாற்றமாக எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அந்த மக்காவிலிருந்து சில கூட்டம் கடற்கரை ஓரத்தில் போய் இருந்து கொண்டு மக்காவாசிகளை தாக்கிட்டு இருந்தாங்களோ, அந்த மாதிரி நம்ம நாட்டிலையும் யாராவது முஸ்லீம்ங்கிற பேர்ல தீவிரவாத செயலை ஈடுபட்ட அப்பாவி மக்களை கொன்னுட்டான்னு சொன்னா ஒரு முஸ்லீம் கூட அவனை விரும்ப மாட்டோம். ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் என்பதை நாம உறுதியா நிற்போம். மற்றவங்க விட்டாலும் சரி, முஸ்லீம்களாகிய நாம் இந்த தீவிரவாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இவரெல்லாம் குழப்பவாதிகள், நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் பிரிவினை ஏற்படுத்துறாங்க இஸ்லாத்தின் பெயரை சொல்லி. சகோதரே, முஸ்லீம்களாகி எங்களுக்கு தீவிரவாதத்தின் மீது நம்பிக்கையே கிடையாது. ஏனென்று சொன்னால் எங்கள் மார்க்கம் அறிவுபூர்வமான மார்க்கம், யாரையும் சுண்டி இழுக்கக்கூடிய வசீகர தன்மை கொண்ட மார்க்கம். நாங்கள் நம்பக்கூடிய அல்லாஹ்வும் மிகவும் பலம் வாய்ந்தவன். அந்த நம்பிக்கை கொண்டு நாங்கள் எங்க மார்க்கத்தை பாதுகாக்கணும்னா தீவிரவாதத்தை கையில் எடுத்தா தான் பாதுகாக்க முடியும் நினைக்கிற அளவுக்கு நாங்கள் பலகீனமானவல்ல. எங்கள் இறைவனும் பலமானவன், எங்கள் மார்க்கமும் பலமான மார்க்கம். அதனால் முஸ்லிம்கள் யாரும் தீவிரவாதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள். நாங்கள் கொள்கையில் உறுதியானவர்கள். அல்லாஹ்வுக்கு சமமாக வேறு எந்த கடவுளையும் நாங்கள் வணங்க மாட்டோம். முகமது நபியுடைய வழிகாட்டுதலை தான் நாங்கள் பின்பற்றுவோம். ஆனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எல்லா சமுதாயத்து மக்களையும் நேசிப்போம், எல்லா மக்களுக்கும் நாங்கள் நன்மை செய்வோம். அதுதான் எங்கள் மார்க்கம் எங்களுக்கு பணித்திருக்கிறது. இது உங்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்று சொன்னால் தொடர்பு எண்கள் இருக்கிறது. தொடர்பு கொண்டு எனக்கு நீங்கள் குரானை கொடுங்க, நான் படித்து பார்க்கிறேன். முகமதுடைய வரலாற்று செய்தி எனக்கு கொடுங்க, நான் படித்து பார்க்க என்று ஆசைப்பட்டால் இங்க உள்ள நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு இலவசமாக குரான் வழங்கப்படும், நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறு வழங்கப்படும். படித்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நம் நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நம் நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்குள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அமைதி நிலவினால் மட்டும்தான் நம்ம நாடு வளர்ச்சி பெற்ற நாடாக ஆகும் என்பதை கவனத்தில் கொண்டு முஸ்லிம்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் கடவுள் மறுப்பாளரும் எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது உரைக்கு நிறைவு செய்கிறேன். வாய்க்கத்தான ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த நன்றியுரையை நிகழ்த்துகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தினம் நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே பொதுவாக ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தாலும் இந்த சினிமாவுடைய மோகம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த சிந்தனை திறனை, மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சிந்தனை திறனை, அதாவது கரையான் புற்று அரிப்பது போல இந்த இளைஞர்களிடத்திலே மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த சிந்தனை திறனை அரித்து செல்லரித்துக் கொண்டிருக்கிறது.
பார்க்கிறோம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சினிமாவில் ஒரு நடிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் பல்வேறு எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தான் அவங்களுடைய அந்த சத்தங்கள் இது எல்லாமே காட்டப்படுது. அதையெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இவங்க உண்மை என்று கருதி அவருக்கு பின்னால அன்றைக்கு அறியாமை காலத்தில் இருந்த மக்கள் போனாங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் செல்ல எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோகிராஃபரா தெரியுற இந்த காலத்துல நம்ம அதை சிந்திச்சு பார்க்கணும். அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, இங்கே நாம பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் மரணிக்க போகிறோம். அப்ப அந்த மரணித்ததற்கு பிறகு நம்முடைய நிலை என்ன என்பதை என்கின்ற ஒரு கேள்வியைத்தான் இஸ்லாம் வந்து கேட்குது. அந்த கேள்விக்கான விடையை திருமறை குர்ஆன் மூலமாக இறைவன் சொல்லுகிறான். அப்படியெல்லாம் ஒரு தெளிவான வழிகாட்டுதல்கள் இருந்தும் இஸ்லாமிய இளைஞர்களும் இஸ்லாமிய இளம்பெண்களுமே இந்த சினிமா முகத்தில் சிக்கி சீரழிஞ்சு சின்னாபின்னமாகி கொண்டிருப்பதை பார்த்து அந்த கவலையின் வெளிப்பாடாகத்தான் இந்த தலைப்பு நம்ம வந்து பேசுமாறு பணித்தோம். அந்த அடிப்படையில் ஒரு இன்றைய தினம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு சகோதர சகோதரிகளும் அனைவரும் பெரும்பாலானவர்கள் இன்றைய தினம் ஒரு கேளிக்கையிலையும் கூத்துகளிலையும் பொழுதுபோக்குகளிலும் கருத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இறைவனை பற்றியும் இறைவனுடைய வார்த்தைகளை பற்றியும் நினைவுபடுத்துகின்ற ஒரு சபையிலே அமர்ந்து நம்மோடு மலக்குகளும் அமர்ந்து ஒரு நன்மையான ஒரு காரியத்திலே நாம் எல்லாம் ஈடுபட்டோம். அப்படி ஈடுபட்ட அனைத்து சகோதரர்கள் மேலும் அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த நிகழ்விலே பல்வேறு தொப்புள் கொடி சொந்தங்கள் அமைதியாக இந்த நிகழ்வை கவனித்து இதற்கு ஆதரவும் தந்தார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கிய காவல்துறை ஜெகிந்தபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு உறுதுணையாக காவல்துறைக்கு பரிந்துரை செய்த நுண்ணறிவு பிரிவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பகுதி வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒளிபரப்பு அமைப்பு செய்த சகோதரர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக உடல் உழைப்பையும் பொருளாதாரங்களையும் வாரி வழங்கிய அனைத்து சகோதரர்களுக்கும் நல்லுள்ளவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு மின்சாரம் வழங்கிய எங்கள் தொப்புள் கொடி சகோதரர் நியூ ஆப்பிள் மார்க் சகோதரர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்டிலே நாம் ஒரு அண்ணன் தம்பியாய் மாமன் மச்சானாய் உறவு முறை சொல்லி வாழக்கூடிய சமூகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உறவு முறை இன்னும் நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் சந்ததிகளுக்கும் சென்று சேர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த நிகழ்வுக்காக உழைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்த ஏக இறைவனுக்கே எல்லா புகழும் என்று கூறி நன்றியை நிறைவு செய்கிறேன். வாஹிதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.